சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் தியேட்டரில் எம்ஜிஆரின் இதயக்கனி திரைப்பட 225வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தார். பின்னர் பேசிய அவர், யார் யாரோ எம்ஜிஆராக கனவு காண்கிறார்கள் எனவும் அவர்களது கனவு ஒருபோதும் நடக்காது எனவும் கூறினார். மேலும் எம்ஜிஆர் பெயரை சொன்னால் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா என தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். இன்றைக்கு யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போல் கனவு காண்கின்றார். ஒருபோதும் கனவு நனவாக தன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர். இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சென்னை பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மு.க. அழகிரியின் தீவிர ஆதரவாளர் PM மன்னன் அதிமுகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன்னன், வரும் தேர்தலில் மதுரையில் உள்ள 10 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், மதுரையில் சிலர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து திமுக கீழ்மட்ட தொண்டர்களை அடிமை போல நடத்துவதாகவும் தெரிவித்தார். மேலும் தன்னை போல இன்னும் பலர் அதிமுகவில் இணைய உள்ளதாக கூறியவர், கட்சி பணியாற்ற திமுகவில் இணைத்துக் கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தும் சிலர் அதிகார மமதையில் அதனை ஏற்கவில்லை என்றார். சென்னை சேப்பாக்கம் பகுதியில் உள்ள சிவானந்தா சாலையில் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் ரமேஷ், டாப்ஸ் என்ற உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவும் அதை தாங்கள் எதிர்க்கிறோம் எனவும் தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு என்பதை கடந்த 17ஆம் தேதியே தலைமையிடம் பேசிவிட்டதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் தொகுதி காங்கிரஸ் MP ஜோதிமணியை குறித்து அவதூறாக பேசி வரும் பாஜக நிர்வாகிகளை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். மேலும் பாஜக RSS உடைய கல்ச்சராக மாறிவிட்டது எனவும், நியூ இந்தியா என்று சொல்லி பாஜக நிர்வாகிகள் பெண்களை அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசுவது கண்டிக்கத்தக்கது ஒன்று எனவும் கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் எவர் பேசினாலும் அவர்கள் மீது காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை முகப்பேரில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், மாநில தலைவர் செல்வபெருந்தகை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் கருத்துரிமை பறிக்கப்பட்டதற்கு கண்டனம், பிரதமர் மோடியின் சுயநலத்தால் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்காவுடனான இருதரப்பு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்டதில் இருந்தே ஆட்சி அதிகாரம் என்பது தங்களது கோரிக்கையாக இருந்து வருவதாக திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து வரும் திமுக மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளது என்றும், நெருக்கடிகளை தாக்குப்பிடித்து பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் கூறினார். ஆட்சியில் பங்கு குறித்த கேள்விக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு என்பது தங்களின் நீண்டகால கோரிக்கை என்றும், அதிகார பகிர்வுக்கு விசிக எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்றும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு கேட்பதில் உரிமை இருக்கிறது என்றும் கூறினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்றம் உள்பட அரசு அலுவலகங்களுக்கு இமெயில் வாயிலாக வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் மர்ம நபர் விடுத்த வெடிகுண்டு மிரட்டலால் பதற்றம் ஏற்பட்டது. இதேபோல் தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் நாகர்கோவிலில் உள்ள தலைமை நீதிமன்றம் ஆகியவற்றிற்கும் மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி மும்பையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் இன்று மும்பைக்கு வருகை தந்தார். லோக்பவனில் அவரை பிரதமர் நரேந்திர மோடி கைகுலுக்கி கட்டித் தழுவி வரவேற்றார். பின்னர் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் இருதரப்பு உறவுகள் குறித்து தூதரக மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம் மற்றும் சுகாதாரம் உள்பட 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து பெங்களூருவில் அமைக்கப்பட்டுள்ள ஏர்பஸ் H-125 ஹெலிகாப்டர் கட்டுமான தொழிற்சாலையை மும்பை லோக்பவனில் இருந்தபடியே காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடியும் மேக்ரானும் தொடங்கி வைத்தனர். பிரான்ஸ் நாட்டில் சுவாமி விவேகானந்தர் பெயரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், 2026ஆம் ஆண்டு இந்திய ஐரோப்பிய உறவுகளில் ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது என்றார்.
அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா செய்து கொண்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான உறவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றார். இந்தியா பிரான்ஸ் கூட்டாண்மை உலகளாவிய நிலைத்தன்மைக்கு ஒரு சக்தியாக உள்ளதாக தெரிவித்தார்.